எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடு கூட இருக்கும்படியாக நாம் தேவ சமூகத்திலே சொல்லுகிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கர்த்தருடைய கோபாக்கினி நாட்களாக இருக்கிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, கர்த்தத்துவம் வரும் பொழுது இந்த உலகத்தை அவர் நியாயம் தீர்ப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறவர். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஒரு கிருபையின் காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கோபாக்கினி நாள் எப்படி இருக்கும் என்பதை நாம் இன்றைக்கு சிந்திப்போம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, சங்கீதம் 12ஆம் வசனத்தில், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக்கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த கோபத்தின் நாட்கள் எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? என்னை அண்டிக் கொள்ளுகிறவன், என்னை தேடுகிறவன், எனக்குள்ளே வாழ்கிறவன், கர்த்தராகிய ஆண்டவரே இயேசு என்று சொல்லுகிறவனை நான் பாக்கியவானாக நான் பார்ப்பது மாத்திரமல்ல, அவனை பாதுகாத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, கோபாக்கினி நாள் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். ஆகவே தான் நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபாக்கினி நாள் உக்கிரகமாக இருக்குமா. அந்த நாட்களில் மனிதன் வாழ்வதும் இருப்பதும் மிக கடினமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், கர்த்தரின் கோபத்தினால் உக்கிரகமாக இருக்கும். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுத்த கிருபையை பயன்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி வந்து விடு. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கர்த்தர் நம்மை எத்தனையோ முறை கூட்டி சேர்த்து அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நீ தெய்வ சமூகத்திலே வரும்பொழுது கர்த்தராய் ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலே அவருடைய மாறாத பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் கர்த்தராய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை திரும்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகவே தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்களிலே கோபாக்கினி நாட்கள் எழும்பிக் கொண்டிருந்த நாட்களில் தேவனுடைய அழைப்பை பெற்று தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நீ நானும் கர்த்தராய் ஆண்டவரை நம்மை அண்டிக் கொள்கிற யாவருக்கும் நீ பாக்கியவானாயிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் கோபாக்கினி நாள் மிக வேகமாக எழும்புகிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையில நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு நேராக ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் செய்கிறார். இது மாத்திரமல்ல, தேவனுடைய கோபாக்கினி நாள் ஒரு இக்கட்டு நாளாக இருக்கும் என்று அதே அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய கோபமானது இக்கட்டு நாளாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்பாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற கிருபைகளை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. சேனைகளின் கர்த்தர் பெரியவர், சேனைகளின் கர்த்தர் இரக்கமுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் சொல்லுகிறார், இப்பொழுதே வந்துவிடு, இதோ நான் உன்னை அழைக்கும் நாட்கள் நீ வருவாயனால் நான் உன்னை சுற்றிலும் மூடி மறைத்துனை பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த கோபாக்கின் நாட்களுக்கு நீ நான் தப்ப வேண்டுமானால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். மரியாள் எப்படி தேவன் தம்முடைய பங்கை எடுத்துக்கொள்ளாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ, அப்படியே நானும் நீங்களும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகவே தேவனுடைய பிள்ளை, இந்த காலவேளை சொல்லும், கர்த்தாவே, இந்த கோபாக்கினினால் நான் தப்ப வேண்டுமானால் நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும், நீர் எங்களுக்கு கோட்டையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அப்பொழுது தேவன் நம்மை நடத்தி ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். கோபாக்கினினால் மிக கொடூரமாக இருக்கும் அருமையான தேவ பிள்ளையே, அது மப்பு மந்தாரமும் நாளாக இருக்கும். ஆகவே நாம் அதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலவேளை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரை அண்டிக் கொள்வோம். அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல கிருபையுள்ள தேவனே, இந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு கர்த்தாவை கொடுத்த சகல ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவை, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் உற்சாகப்பட்டு உறுதிப்பட்டு உடைய சமூகத்திலே கரையற்ற திரையற்ற ஒரு வாழ்க்கையோடு உடைய கோபாக்கினி நாளுக்கு நாங்கள் தப்ப எங்களுக்கு உதவிச்சுமாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த காலை வேளை உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.